ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் யூனிவர்சிட்டியோட சான்சலர் சார் பர்த்டே வந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் ஃபன் பண்ணோன்னு பார்ப்போம். என்னை எங்கள் கிளாஸ் ரெப்பாக இருக்கிறதுனால நம்மளை பரேடில் போட்டிருந்தாங்க, வெல்கம் பரேடில். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்களை கையில் பிடிக்க முடியல, எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லோரையும் ஒழுங்கு பண்ணி உட்கார வச்சுட்டு பரேட் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். வெல்கம் பொட்டெல்லாம் அடித்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ எங்கள் யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இருந்தாலும் அந்த மிஷின்லாம் வச்சு எல்லாத்தையும் அடித்து வெடியெலாம் போட்டு அவனுக்கு அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் வரதுனால சும்மா வெளியே காட்டணுங்கிறக்காக எல்லாம் பண்ணி ஸ்டேடியமில் அரினால ஸ்கூல் ஆஃப் லா தான் உள்ளே கூப்பிட்டு வர்ற பொறுப்பு. ஸோ அது வரும்போதே சும்மா அலப்பறைலாம் பண்ணி வேணும்னே உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு நம்ம பசங்களாம் நல்லா ஃபன் பண்ணானுங்க. கொடுத்தேன் ஃபோனை, வீடியோலாம் எடுத்தானுங்க, சந்தோஷமாக இருந்தானுங்க. ஸோ எல்லாம் ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயர் சாங்கோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு எப்பவும் போல் ஸ்கூலில் ஞாபகம் இருக்குல்ல, அந்த சாங் தேர் ஷால் பி சவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், அதை போட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. இங்கேயும் அப்படி தான் கைஸ். ஸ்கூலில் இருந்து காலேஜ் ரொம்பலாம் மாற்றல இந்த விஷயத்தில். ஸோ அவருக்கு கேக்கு கட் பண்ணி எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க ப்ரோக்ராமை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கல்ச்சுரல்ஸ் தான் வந்துச்சு. நம்ம ஸ்கூல் ஆஃப் லாலேருந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் சேலப்புறம்லாம் பண்ணி யூனிவர்சிட்டி சான்சலர். ஆனால் அவர்கிட்ட கையில் ஒரு பூ அருவா கொடுத்து கலையில் கிரீட்டெல்லாம் போட்டு அவரை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம பசங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சிலம்பம் சுற்றுறதுலேருந்து அதுக்கப்புறம் டான்ஸில் மற்ற செலிப்ரேஷன்லாம் வந்துச்சு. அதெல்லாம் இப்போ வரிசையாக பார்ப்போம். நம்ம கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு பெரிய கும்பிடாக போட்டு ஆரம்பிப்போன்னு நம்ம பரதநாட்டியம் கைஸ் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து நாட்டு பாட்டெல்லாம் போட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அக்ரிகல்ச்சரல் தங்கச்சிங்க நல்லா க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா சிலம்பமும் சுற்றுறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சுற்றுவாங்க இப்போ தெரியும், ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இத்தனை பேர் சுற்றுவாங்கன்னு அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சு. அடுத்து அதான் பசங்க என்னடா ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணுங்களும் உட்காந்து நாட்டு பாட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அது ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சேன். அவங்க சான்சலருக்கு அதான் ஸ்பெஷலாக ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அடுத்து அவங்களோட பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்னு சொல்லுவோம் யூனிவர்சிட்டியில், அந்த ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பாருங்கள், இன்னும் 3 ஸ்கூல்லேருந்து சிலம்பம் மட்டுமே இருந்துச்சு. டான்ஸ் தான் ஆடுவாங்க எல்லோரும் நினைப்போம், பார்த்தா சிலம்பம் நிறைய ஸ்கூலில் இருந்து தெரிஞ்சு. அப்புறம் ஃப்ளூட்டு நம்ம தம்பி ஒருத்தவங்க வாசிப்பாங்க, கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டு, நல்லா ஃப்ளூட்டு வாசிப்பேன். அப்புறம் மற்ற டான்ஸ் தான் எல்லோரும் ஆடினாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டான்ஸ் ஆடினாங்க. எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தான். இது காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு இன்றைக்கி தான் தெரியும். இன்டர் காலேஜ் இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்லாம் இருக்கும், ஆனால் அதுக்கு எவனும் வர மாட்டானுங்க. நம்ம ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பரேட்லாம் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி டான்ஸ் ஆடினாங்க. பார்த்திங்களேன், ஜாலியாக போய்ட்டு இருந்துச்சு. நானும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஒரு ஸ்பாட்டை மாற்றாமல் ஜம்முன்னு கிடச்ச இடத்துல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். டான்ஸ் பார்த்து சலிச்சிரும்னு பார்த்தா நம்ம ஆட்கள் டான்ஸ் பார்த்து கூட சலிக்க விடாமல் எல்லாம் வகையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே தனி என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரையும் கையிலே பிடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷன்லாம் இவ்வளோ பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் வேறு ப்ரோக்ராமுக்கெலாம் போகிறதுனால அதை எதிர்பார்க்கல. ஸோ எல்லா ஸ்கூலும் சேர்ந்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.